அந்த விஜயலட்சுமி உங்க மீது ஒரு புகார் கொடுத்துருக்காங்களே திருமணம் செய்வதா அப்படின்னு எந்த நெறியாலும் கேட்கல. ஆரம்பத்துல அதான் சார் கேட்டோம். இல்லம்மா, நீங்க அப்புறம் ஒவ்வொரு வீடியோவா வரும்போது தான் அது தொடர்பான கேள்விகளை நீங்க வைப்பாங்க. பாருங்க, எழுத்தோட கற்பழிப்பு தான் கோவப்படுறோம். ஒரு பெண் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை நீங்க அபிஷியலா லீகலா அங்க போய் பாத்துக்கணும். இது என்னோட பர்சனல் விஷயம், இதை பத்தி பேசாதீங்கன்னு கூட சொல்லிருக்கலாம். நீங்க மீடியா, நீங்க நெறியாளர் இவ்வளவு கரெக்டா பேசுறீங்களே, நீங்க அந்த கேள்வியை எழுப்பக்கூடாது இல்லையா? விஜயலட்சுமி விஷயம் என்னாச்சு? தாவேக்காவுக்கு போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு, காவல்துறை பாதுகாப்பும் வழங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நாம் தமிழருக்கு கொடுக்கப்படலை. நாம் தமிழர் கட்சி நீதிமன்றம் போய் எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறேன். காவல்துறையில புகார் கொடுத்துருக்காங்க, இது மனு கொடுத்து கேட்டிருந்தாங்க, காவல்துறையில மறுத்திருக்காங்க. அதுக்குதான் அவர் சொல்றாரு, எனக்கு பாதுகாப்பு கேட்கலையா, நான் அனுமதி தான் கேட்கிறேன், நீங்க அனுமதி கொடுக்க நான் நடத்துவேன் போட்டு அப்படின்ட்டு. முஸ்லீம் நடத்தின போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் பேசியிருக்கு, முஸ்லீம் நடத்தின போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் பேசியிருக்காங்க, முஸ்லீம்கள் நடத்த இதுல திமுக பேசியிருக்காங்க. ஆனா திமுக சார்பாக நடத்தினாங்களா, விடுதலை சிறுத்தை சார்பாக நடத்தினாங்களா, கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஆனா சீமான் சார்பாக நடத்தினாங்க. அப்ப சீமானுக்கு அந்த இஸ்லாமியருடைய வாக்கு விழுதா இல்லை, கண்ணை மூடிட்டு இன்னி கூட திமுக தான் போட்டுருக்காங்க. சமுதாயம் இது பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் விதி. அவரே அதிமுகவோட நாங்க கூட்டணிக்கு போறோம்னு சொன்னா, பாஜக கூட்டணிக்கு போறோம்னு சொன்னா இந்த விமர்சனத்தை வைக்கலாம். தனித்து போட்டி நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு அறிவிச்ச பிறகு ஏன் இந்த விமர்சனத்தை வைக்கணும் அப்படிங்கிறது அப்படின்னு இல்ல, செருப்படி பட்டு தான் ஆகணும், அமைச்சத்துக்கு உள்ளாகி தான் ஆகணும். இங்க வந்த உடனே முதல்வர் ஆகணும். என்ன நீங்க சரி ஓட்டு போட்டா ஆக போறாரு, ஓட்டு போகலைன்னா பல தேர்தல்களை சந்திக்க போறாரு. அதுக்கு முன்னாடியே ஏன் இவ்வளவு விமர்சனம்? நான் அதுக்கு உங்ககிட்ட கேட்கிறேன், அதுக்கு முன்னாடியே முதல்வர் வேட்பாளர் நான் தான், விஜய் தான் அப்படின்னு நீங்க அறிவிக்கிறீங்க. நான் கேட்கிறேன், கட்சி தலைவர் தானே சார் முதல்வர் வேட்பாளரா இருப்பாரு, அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாளைக்கு பாஜகவே ஈழத்துல போர் நடந்தது உண்மைதான், அங்க இனப்படுகொலை நடந்தது உண்மைதான் அப்படிங்கறத நாங்க ஏத்துக்கிறோம், அது அவங்களோட கோரிக்கைகளை நாங்க பண்றோம் அப்படின்னா அப்பயும் இதே தான் பேசிட்டு இருப்பாரு சீமானவர்கள். யார் பண்ணாலும் நமக்கு தேவை என்னவோ அதுதானே. ஈழ மக்கள் நாடு உலகம் முழுக்க பரவி இருக்காங்க, அவங்களுடைய தேவை என்ன, கோரிக்கை என்ன, அதை யார் நிறைவேற்றினாலும் நம்ம வரவேற்க தானே வேணும். சீமான் இப்படி பிரஸ்காரங்களை கூப்பிட்டு விஜயை பற்றி பேசுறாங்க, பண்றதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடாரகம் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே. சீமான் சற்று நேரத்துக்கு முன்னாடி கொந்தளிச்சு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு, பல கேள்விகளை பலரை நோக்கி எழுப்பியிருக்காரு, அதை பற்றி தான் பேச போகிறோம். முன்னாடியே இந்த சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அஜித்குமார் அந்த கொலைன்னே சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீதிபதிகளே அது போன்ற கேள்விகளை எழுப்பின பிறகு தாராளமாக சொல்லலாம். தமிழக மக்களே கொந்தளிச்ச ஒரு விஷயம்தான். அதற்கு போராட்டம் நடத்த நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம், எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. ஏற்கனவே 3ஆம் தேதி போராட்டம் பண்ணணும், அனுமதி மறுக்கப்பட்டதற்கான காரணங்கள், ஏற்கனவே 3ஆம் தேதி ஒரு போராட்டம் நடத்திட்டீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. சேம் நாளைக்கு இதே டைமில் எங்களுக்கு பக்கத்தில் ஒரு தேர் திருவிழா இருக்குது, காவல்துறை அங்கே பாதுகாப்பு கொடுக்கணும், அதனால் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு காவல்துறை தரப்புல தான் நமக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது ஏற்புடையதா இருக்கா இல்லையா? இல்லை, பாதுகாப்புன்னா எப்பவுமே அதுதான் சீமானுடைய இது. இப்போ நீங்கள் சொன்னீங்க கொந்தளிச்சு கொடுத்துருக்காருங்க. எப்போ சீமான் பேசினாலே அது கொந்தளிப்பாக நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் பார்வை. இல்லை, அவர் கோவப்பட்டு பேசியிருக்காரு உண்மையாலுமே. யதார்த்தமாக பேசும்போது என்ன சொல்றாரு, அனுமதி தடையை மீறி போராட்டம் நடத்துவேன் போது உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு. சில விஷயங்களை யதார்த்தமாக உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு. நான் பாதுகாப்பு கேட்கலையே உங்ககிட்ட, அனுமதி தானே கேட்டேன். பாதுகாப்பு என்பது நாங்கள் போய் அங்கே போராட்டம் பண்ணால் எங்களுக்கு ஆபத்து இருக்குது, எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு முழுக்க கொடுங்க அப்படின்றது தான் பாதுகாப்பு. ஆனால் இது அனுமதி தான் வரும். அதாவது ஒருத்தரை ஜென்ரலாக உங்ககிட்ட கேட்குறேன், ஒரு அரசியல் கட்சி போராட்டம் அப்படின்னு நீங்கள் பல இயக்கங்களை இயங்குறீங்க, பல காலமாக இயங்குறீங்க. அரசியல் கட்சி ஒரு போராட்டம், ஒரு ப்ரொட்டஸ்ட், ஆர்ப்பாட்டம், அமைதி பேரணி என்னவா இருந்தாலும் அதுக்கு காவல்துறை பாதுகாப்பு போடுறாங்க. அது எதுக்காகன்னு நினைக்கிறீங்க? அங்கே எது அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது, அவங்களால பொதுமக்களுக்கு எந்த இடைஞ்சூரும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தானே. அப்போ இது உங்களுக்கான இது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்றது எப்படி எடுத்துக்கிறது? எங்களுக்கு உங்க பாதுகாப்பு தேவையில்லை அப்படின்றது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க, அப்படி பாதுகாப்பு போட்டால் எந்த போராட்டத்துக்குமே காவல்துறையால் பாதுகாப்பு போட முடியாது. அது அனுமதி தான், ஒரு பர்மிஷன்.
பர்மிஷன் கொடுக்கலையா நாங்கள் மீறி நடத்துவோம், நீங்கள் வழக்கு போடுங்க. இதுதான் வந்து ரொட்டீனாக புரோட்டோகால் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. புரியுதுங்களா? இப்போ அதை தான் சீமான் வந்து இலகுவாக நம்மகிட்ட உணர்ச்சி வசப்பட்டு, நான் இன்னும் உங்ககிட்ட பாதுகாப்பாக கேட்டேன். இப்போ நான் பேசுறது தான், நாங்கள் பாதுகாப்பு கேட்கலைங்க, அனுமதி தான் கேட்டேங்க, அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு ப்ரெஸ்காரங்கிட்ட நான் ப்ரெஸ் கிட்ட பேசுவேன். அது சீமான் வந்து, நான் உங்ககிட்ட பாதுகாப்பு கேட்டேனா, உங்ககிட்ட நான் அனுமதி தானே கேட்குறேன், பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பேசினா, அது என்ன ஆகுதுன்னா ஆத்திரப்பட்டு பேசுகிற மாதிரியோ ஆவேசமாக பேசுகிற மாதிரியோ சில பேருடைய பார்வைக்கு, குறிப்பாக உங்கள் பார்வைக்கும் போகுது போயிருக்கு. அப்படி உண்மையில என்ன சொன்னால் அனுமதி தான். அதான் சொன்னேன், சீமானு பொறுத்தவரை யதார்த்தம் அதிகமாக இருக்குது. அந்த யதார்த்தம் தான் மீடியாலையும் அவர் வெளிப்படுது. நிறைய பேர் வந்து கேள்வி மைக்க நீட்டி எதுனா கேள்வி கேட்டாங்கன்னா, சரி இது பேசுனா சர்ச்சையாகும் வேண்டான்னு தவிர்த்துட்டு போகக்கூடிய ஆள் சீமான் இல்லை. இன்க்ளூடிங் உங்களுக்கு தெரியும், நீங்களும் இதை பற்றி பேசியிருக்கீங்க. நம்ம ஜெயலட்சுமியா விஜயலட்சுமி விஷயமா மைக்க நீட்டி கேட்கும்போது கூட அவருக்கே உண்டான பாணியில் தான் பதில் சொன்னார், தவிர தவிர்த்துட்டு போகல. அது உங்களை போன்ற நபர்களுக்கு ரொம்ப காயத்தை ஏற்படுத்து. என்னடா ஒரு அரசியல் தலைவர் வந்துட்டு இப்படி அசிங்கமாக பேசுகிறார் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவர் நினச்சிருந்தா தவிர்த்துட்டு போகலாம். ஆனால் அதே நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், என்ன இது இன்றைக்கி எவ்வளோ நாட்டில் பிரச்சனை இருக்குது, நான் தான் ஏமாத்துறேன்னு சொல்கிறீங்களே, இது எந்த வகையில் நியாயன்றது அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கே உண்டான பாணியில் பேசும்போது அது ட்ரோல் ஆகுது. இப்படி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, ஏன்னு சொன்னால் அது தவிர்த்துருக்கலாம். மற்றவங்க எந்த அரசியல் கட்சியாச்சும் நீங்கள் கேட்டு பாருங்கள் மைக்க நீட்டி, எந்த அரசியல் கட்சிக்கு 2வது செட்டப்பு 3வது செட்டப்பு 4வது செட்டப் இல்லாத தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவரை நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி இது வந்து ஒரு பொது வெளியில் ஒரு பேட்டியிலேயே தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள். நான் என்ன சொல்கிறேன், இருக்கா இல்லைங்களா? ஆனால் யாராவது கேட்குறாங்களா மைக்க நீட்டிட்டு உங்களுக்கு இது இவர் என்ன பண்ண கற்பழிப்பு வழக்கு பொது வெளியில பேசுபொருளாகும் போது கேட்பாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், சீமான் மீது கற்பழிப்பு வழக்கா போட்டிருக்கு, கல்யாணம் பண்ணுவதாக கூறி ஏமாத்தினாங்க. கற்பழிப்புக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம். அவரா தானே சார் பேசிக்கிட்டாரு, அவர் பேசல. கருக்கலைப்புன்னு அந்த பெண் சொன்னாங்க, அதுக்கு அவர் பதில் சொல்றாரு. அனைமே அந்த பேட்டி வேற இடத்துக்கு போயிடும் நினைக்கிறது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் மைக்க நீட்டும் போது பாதிக்கப்பட்ட பெண், அதான் சார் பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த பேட்டி, அதுக்கப்புறம் அதுக்கு இவர் கொடுக்கக்கூடிய பதில்கள்ல தான் இவர் தொடர்பான பேசுபொருள்கள் ஆரம்பமாகுது. அதனால நம்மளாம் வந்து பேச போற விஷயங்கள் கிடையாது. இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த விஜயலட்சுமி உங்க மீது ஒரு புகார் கொடுத்திருக்காங்களே, திருமணம் செய்வதா அப்படின்னு எந்த நெறியாளரும் கேட்கல. ஆரம்பத்துல அதான் சார் கேட்டோம். அப்புறம் ஒவ்வொரு வீடியோவா வரும்போது தான் அது தொடர்பான கேள்விகளை வைப்பாங்க. நீங்க பாருங்க, எடுத்தோம்னா கற்பழிப்பு கோவப்படுறாப்புல. கற்பழிப்பு வழக்கா போட்டு, அது குடும்ப நல வழக்கு நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய ஒரு வழக்கு தான் விஜயலட்சுமி கொடுத்து. குடும்ப பிரச்சனைன்னு சொல்ல வரீங்களா? அப்படிதான், குடும்ப நல வழக்கு தான் அது. குடும்ப பிரச்சனை தான் குடும்ப நல வழக்கு. திருமணம் அவங்க பேசி தீர்த்துக்கிட்டதுக்குள்ள நம்ம போக வேணாம்னு பாக்குறேன். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, மீடியாவை அவர் அப்ரோச் பண்ற விதத்தை சொல்றேன். நான் நிறைய பார்த்திருக்கேன். மாத்திக்க வேண்டியது யார்கிட்ட இருக்கோ அவங்க மாத்திக்கிட்டும். ஏன்னா ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு மக்கள் அதாவது அவர் எதுக்கு சார் அரசியல் கட்சி வச்சிருக்காரு, கட்சி தலைவராக வச்சிருக்காரு, எங்களை நம்பி உங்க பிள்ளைகள் நாங்கள், எங்களை நம்பி வாக்களியுங்க, ஏழை தாயின் மகன்கள் நாங்கள், எங்களை நம்பி வாக்களியுங்க, நாங்கள் தமிழ்நாட்டை உயர்த்துவோம் அப்படின்னு பேசுறாரு. அப்போ உங்களை நம்பி வாக்களிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்க போகணும் இல்லையா? எல்லா மக்களுடைய நம்பிக்கையும் நீங்க பெறணும் இல்லையா? அப்ப நீங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுனீங்க அப்படின்னா எல்லா மக்களுடைய நம்பிக்கையும் நீங்க பெறுவீங்களா? குறிப்பா எல்லா பெண்களுடைய நம்பிக்கையும் நீங்க பெறுவீங்களா? அப்ப என்ன நம்புறவங்க எனக்கு வாக்களிச்சா போதும், மத்தவங்க எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா? அப்படி சொன்னா வெற்றி பெற முடியுமா? அப்ப வெற்றி பெறுவது நாம் தமிழர் கட்சி, அதாவது தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய நோக்கம் இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல, நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொன்னா, ஏதோ பெண்களுக்கு எதிரான சீமான் என்ற மாதிரி பாக்குறீங்க. இல்ல, நீங்க சொன்னதால சொல்றேன், அவருடைய பேச்சு அப்படிதானே இருக்கு. அவருடைய பேச்சு எப்படி புரிஞ்சு கொள்றாங்கன்னு சொல்றீங்க. அப்ப வந்து தவறா எடுத்துப்பாங்க, பெண்கள் நம்மள தவறா நினைக்க கூடும், நம்மளுடைய தரப்பு நியாயம் இதுதான், இத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தமிழக மக்கள் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும், மதிப்பு மரியாதையோட சொல்லணும், அதாவது எந்த தமிழ்நாட்டினுடைய எந்த ஒரு பொது ஜனமும் முகம் சுளிக்காத வகையில சொல்லணும்னு அவர் நினைக்கல. இல்ல, அங்கேயே அவர் தோத்து போயிடுறாருல. இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க, அவர் தமிழ் தேசிய கொள்கையை முன்னிறுத்தி அரசியல் பண்றாரு. தமிழனுடைய பாரம்பரிய குணமே என்னன்னு சொன்னா, யதார்த்தமா இருந்தது எடுத்து சொல்லணும். யதார்த்தமா சொல்லலாம் சார். அதுக்காக நான் வந்து 7 முறை கருக்கணிப்பு பண்ணிருக்கேன், எனக்கு அவார்டு கொடுங்கன்னு, இதெல்லாம் வந்து கொச்சை பேச்சு இல்லையா சார்? ஏங்க, அப்போ அந்த பெண்ணு வந்து திரும்ப 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 ஒரு பெண் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை நீங்க அபிஷியலா லீகலா அங்க போய் பாத்துக்கணும். இது என்னோட பர்சனல் விஷயம், இதை பத்தி பேசாதீங்கன்னு கூட சொல்லிருக்கலாம். நீங்க நெறியாளர் இவ்வளவு கரெக்டா பேசுறீங்களே, நீங்க அந்த கேள்வியை எழுப்ப கூடாது இல்லையா?
விஜயலட்சுமி விஷயம் என்னாச்சு, ஒரு விஜயலட்சுமி பெண் வந்து ஒரு எனக்கு நல்லா அரசியல்வாதி மேல தெரியும். கம்ப்ளைண்ட் மைக்கை பண்றாங்க நீட்டி அப்படின்னா விஜயலட்சுமி இல்ல சார், கற்பழிப்புன்னு ஒரு பெண் சொன்னாவே ஒரு அரசியல்வாதி மேல கம்ப்ளைண்ட் பண்ணா அதான் கேட்க தானே செய்வாங்க. அதாம்மா நீங்க நல்லா தெரியும் உங்களுக்கு. விஜயலட்சுமி கற்பழிப்புன்னு சொன்னாவே சீமான் டென்ஷன் ஆவார். டென்ஷன் ஆனா எதனா பேசுவார், அதை ட்ரோல் பண்ணுவோம், அதை அதான். ஹிட்லர் தலைப்புச் செய்தி ஆக்குவோம். இதுதான் பல மீடியாவுடைய விஷயங்களுக்கு அவர் மெயின் ஸ்ட்ரீம் டென்ஷன் ஆகுறாரு மீடியாவுடைய சார். நீங்க திட்டமா இருக்குது. இது ஒரு ஊடகத்தை வந்து குற்றச்சாட்டே பண்ண முடியாது. யார் மேல தவறு இல்ல இருக்கோ இல்ல அவங்க மாத்தி. ஊடகவியலாளர் தான் தவறுன்னு வேணாம். இல்ல இல்ல இதே பல மாதிரி தான் இவர் நம்ம விஜயகாந்த் இப்படிதான் கார்னவுட் பண்ணி போற இடத்துல எல்லாம் அவர் இப்படி ஒரு கேட்டு குற்றச்சாட்டு தொடர்ந்து ஊடகங்கள் மேல வைக்கப்படுது. அத வந்து ஊடகங்கள் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. விஜயகாந்த் அவர்கள டார்கெட் பண்ணி போனாங்களா அப்படிங்கிறத ஊடகங்கள் சொல்லட்டும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பொறுப்புல இருக்காரு. அது எந்த கட்சி தலைவரா வேணா இருக்கட்டுமே. அவருடைய பேச்சு, செயல்பாடுகள் வந்து வேறு மாரி இருக்கு அப்படிங்கும்போது, அத வந்து உறுதிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு இதுவோ ரைட்ஸோ, இல்ல அது இல்ல அப்படின்னு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு பொறுப்போ வந்து ஊடகத்துக்கு இருக்கும்போது, அத அவங்கள நோக்கி கேள்விகளா வைக்கிறாங்க. இத நம்ம வந்து குற்றச்சாட்டா தொடர்ந்து அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. வியூவர்ஸ் அப்பதான் பார்ப்பாங்க இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாது. தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல ஊடகங்கள் இருக்கு. அத பண்றாங்க. இது குற்றச்சாட்டா வைக்கிறது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் தான் இத வந்து விளக்கணும். நம்ம பேட்டிக்குள்ள போயிரலாம். ரொம்ப நேரமா இத பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சரி. அஜித்குமாரனுடைய இந்த கொலை குற்றச்சாட்டு, இதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. காவல்துறையினரை வந்து கைது பண்ணி, காவல்துறையினரா இல்ல அவங்கள என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் கூட தொடர்ந்து வீடியோக்கள் வர்றத நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்போ காவல்துறையினருக்கு என்ன ஒரு மனப்பான்மை இருக்கு? என்ன வேணா கம்ப்ளைண்ட் பண்ணட்டும், புடிச்சு உள்ள போடட்டும், அந்த மாரி ஒரு மனப்பான்மையில இருக்காங்களா? ஏன்னா நேற்றைக்கு கூட ஒரு வீடியோ வந்து வெளியில வந்திருக்கு. அப்பா ஏதோ தவறு செஞ்சிருக்காரு. 2 மகன்கள காவல் நிலையத்திற்கு அழைச்சிட்டு போயி சட்டைய பிடிச்சு இழுத்துட்டு போறதும், பிடிச்சு தள்ளுறதும், உள்ள போடான்னு சொல்றதும், வேறொரு நபர வந்து இப்போ ரோட்ல இருந்தே வந்து ஏத்தும்போது அந்த கதவாலேயே கால உடைக்கிறதும், இந்த மாரியான காட்சிகள் தொடர்ந்து வெளியில வந்துட்டு இருக்கு. இது முற்றுப்புள்ளியே கிடையாதா? இல்ல அதுக்குன்னு சொல்லி காவல்துறையை ஒட்டுமொத்தமா குற்றவாளி கூண்டுல ஏத்துறதையும் என்னால ஏத்துக்க பல முடியாது. நல்ல காவலர்களும் இல்ல இல்ல இருக்காங்க. இல்ல இல்ல ம். 100க்கு 60% மேல வந்து நல்ல காவலர்கள் இருக்காங்க. நேர்மையா உண்மையா ம், விசாரிக்கக்கூடிய ம், ம். காவலர்கள் நிறைய ம். பேர் இருக்காங்க. காவல்துறை என்பது நாம வந்து அவ்வளோ சாதாரணமா வந்து காவல்துறை இது லாக் ஆஃப் டெத். இது நடந்த தவறுக்கு வந்து நம்ம கடுமையா கண்டிக்கிறோம். போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், ம், ம். சோசியல் மீடியால நீங்க, நான் எல்லாருமே வந்து இத வந்து பெரிய அளவு கொண்டு ம். போகணும். இனி இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாதுன்னு பார்க்குறோம். ம். அதே நேரத்தில இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, பழைய வீடியோக்கள் இருக்கு பார்த்தீங்களா? ஆமா. அதெல்லாம் வெளியிட்டாங்க. காவலர்கள் வந்து அடிச்ச வீடியோக்கள்லாம் எடுத்து சோசியல் மீடியால போட்டு ஒட்டுமொத்த காவலர்களையும் குற்றவாளி கூண்டில் ஏத்துறாங்க ம், பார்த்தீங்களா? ம். இது நான் தவிர்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லன்னு சொன்னா இதுவே வந்து இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய கேடு ஆயிடும். ம். ஏன்னு சொன்னா அப்புறம் காவலர்கள் இல்லைன்னா குற்றவாளிகள் வந்து அப்புறம் என்ன ஆயிடும்? எதுனா வீடியோ பிடிச்சு நம்ம போடலாம் அப்படிங்கும்போது, அப்போ காவலர்களும் வந்து உண்மையான குற்றவாளிகள் கிட்ட அணுகும்போது ரொம்ப பயப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ம். கஞ்சா அடிக்ட்டா இருப்பான். இல்ல குற்றவாளிகள் மாத்திரை வந்து அடிக்கிறான். தப்பு பண்ணவங்க வீடியோ எடுத்து போட வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. தப்பு இல்ல பண்ணாம நீங்க நீங்க அப்படி இல்ல பாதிக்கப்பட்டவங்க இல்ல தானே நீங்க வீடியோ அப்படி போடுவாங்க. சொல்றீங்க. இப்ப சமீபமா சோசியல் மீடியால ம். அஜித்குமார் விஷயத்துக்கு பிறகு சோசியல் மீடியால நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, எக்கச்சக்கமான வீடியோக்கள் காவலர்கள் அடிக்கிற மாரி வீடியோக்கள் ம், எடுத்து ம். போடுறாங்க. ம். அந்த வீடியோக்களை தவிர்க்கணும்ன்ற நானு. ஏன்னா ம். நமக்கும் ஒரு சமூக பொறுப்பு இருக்கு. ம். காவலர்கள் வந்து இது தவறு செஞ்சாங்கன்னா, இந்த தவறுக்காக நம்ம வீடியோ போட்டோம், அவங்கள கண்டிக்கிறோம், அவங்கள தண்டனை குடுக்கணும், அவங்கள சிறைப்படுத்தணும். இதெல்லாம் உண்மதான். இதுக்கு ம். பின்னாடி மறைஞ்சுள்ள அதிகாரிகள் யாரு? இதுக்கு மறைஞ்சுள்ள அரசியல்வாதிகள் யாரு? தலைவர்கள் யாரு? அப்படின்றத அம்பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே செய்யலாம். ம். ம். அதுக்காக நம்ம பழைய வீடியோக்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு போட்டு ஒட்டுமொத்தமா போலீஸை குற்றவாளி கூண்டில் ஏத்துறது, அது இந்த சமூகத்துக்கு ஒரு ஒரு கேடுல போய் அமைஞ்சிரும். ம். அப்புறம் காவலர்களும் வந்து சரி நமக்கு எதுக்குடா வம்புன்னு அமைதியா ஆயிட்டாங்கன்னு சொன்னா, அப்புறம் குற்றவாளிகளுடைய ஆதிக்கம் வந்து அதிகமா சரி. போயிடும். நீங்க ஓகே. இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா பார்க்கணும் நம்ம. பள்ளியில வந்து மாணவன டீச்சர் கண்டிக்கும்போது நம்ம ரூல்ஸ் போடுற மாரி ஆ, அடிக்கக்கூடாது ஓகே. அதேதான் உங்களோட நம்ம இது புரியுது. பார்க்கணும். ம். பார்க்கணும் நம்ம. ம். இன்னைக்கு வந்து இந்த அஜித்குமார் விஷயத்தில் நடந்த விஷயங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இருக்கு. ம். எப்படி நம்ம வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்குல ஒரு ஞானசேகரனுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்குன்னு இன்ன வரையும் நம்ம பேசிட்டு வரோமோ, அதே மாரி ம். தான் இதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கு. இல்லன்னு சொன்னா, ம். எப்பவுமே ஒரு குற்றவாளி நீங்க பல வழக்கு நீங்களும் போயிருக்கலாம். நீங்க போய் என் மேல ரஹீம் பாய் என்னைய வந்து அடிச்சிட்டாரு, இல்ல அசிங்கமா பேசிட்டாருன்னு ஒரு ம். புகார் குடுத்தீங்கன்னா, உடனே உங்கள வந்து உங்க புகார வாங்கிட்டு 4 போலீஸ்காரர அனுப்பி ரஹீம கைய கால உடைன்னு சொல்லி எந்த போலீஸ்காரனும் சொல்றதில்ல. ஃபர்ஸ்ட்டு உங்கள உட்கார வச்சு உங்ககிட்டயே கன்வர்ஷன் விசாரிச்சு. ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க. நீங்க சொல்ற வாக்குமூலம் உண்மையா? ம். உண்மையிலே ரஹீம் மேல வேற எதுனா குற்றச்சாட்டு இருந்து, இப்ப ஒரு வெறுப்பு இருந்து நீங்க ஹிஸ்டரி ரஹீம் செக் மீது
இது பொய்யான ஒரு குற்றச்சாட்டு பதிவு பண்ண, இதெல்லாம் நீங்கள் வாங்கி அதன் பிறகு ஐஓன்னு சொல்லுவாங்க, விசாரணை அதிகாரி, அவரு கையெழுத்து போட்டு அதன் பிறகு தான் என்னையை கூப்பிட்டு வைப்பாங்க. கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணிட்டு தான் நடவடிக்கை எடுப்பாங்க. பட் இது வந்து டைரக்டா ஆக்ஷனில் இறங்கியிருக்காங்க இந்த விஷயத்துக்கு, அஜித்குமார் விஷயத்தில். அப்போ இதுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு சக்தி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவனை விடாத, கை கால் உடைய, அப்படி இது பண்ண, அதாவது சாகடின்னு சொல்லிட மாட்டான், அவனை விடாத, அவங்ககிட்ட நகை வாங்க, கை கால் உடைய, அவன் இல்லைன்னு சொன்னாலும் விடாத, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கன்னா காவலர்கள் வந்து சரி நமக்கு தான் மேலெடுத்து. பெரும்பாலும் அந்த ஆங்கிலேயர்கள் காலத்திலேருந்து காவல்துறை அப்படியே தான் இருக்குது, இன்ன வரையிலும் இருக்குது. பிரிட்டிஷுடைய ரூல் தான் இன்ன வரையிலும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிட்டிஷ் வந்து அவன் வந்து சிலுவை தான் வச்சான். எதுக்குன்னு சொன்னால் பாருங்க, இங்கே ஒரு பட்டன் இருக்கும், இங்கே ஒரு பட்டனு, இங்கே ஒரு பட்டனு, இங்கே ஒரு பட்டன் இருக்கும், சிலுவை மாரி அந்த பாக்கெட் 2 பட்டன். நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு கூட அந்த சிலுவை சின்னத்தை இன்னும் வெளியே நீக்கல, பிரிட்டிஷுடைய இதுதான் இன்னொரு காரணம். அதே மாதிரி தான் வந்து ஒபே தி ஆர்டர், அவ்வளோதான். எஸ்பி சொல்லிட்டா டிஎஸ்பி செய்யணும், டிஎஸ்பி சொல்லிட்டா இன்ஸ்பெக்டர் செய்யணும், இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டா எஸ்ஐ செய்யணும், எஸ்ஐ சொல்லிட்டா ஏடு செய்யணும், ஏடு சொல்லிட்டா கான்ஸ்டபிள் செய்வாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்க கூட கூடாது. உயிர் போற வரைக்கும் அடிப்பது இல்லை அதான் அவனை கடுமையா விசாரி விட்டாங்க அப்படின்னு. இல்ல நேத்துக்கு அவங்க ஒரு புதிய தலைமுறை சேனல்ல பேட்டி கொடுத்திருக்காங்க அந்த சம்பந்தப்பட்ட பெண் நிகிதா அப்படின்றவங்க. எனக்கு யாரையுமே தெரியாது, எனக்கு எந்த உயர் அதிகாரியும் தெரியாது, நான் யாருக்கும் ஃபோன் பண்ணல, சாதாரணமா ஒருத்தவங்க போறாங்க நகையை தொலைச்சிடுறாங்க, அவங்க எப்படி போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களோ அதே போலதான் நானும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நான் வந்துட்டேன், 4 மணி நேரத்துக்கு மேல அங்க கொசுக்கடியில் உட்காந்துட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். எனக்கு உயர் அதிகாரியை தெரிஞ்சிருந்தா நான் ஏன் போய் கொசுக்கடியில் உட்காந்துட்டு இருக்கணும், என் போனையும் செக் பண்ணுங்க, நீங்க யாரெல்லாம் சந்தேகப்படுறீங்களோ அவங்க போனையும் செக் பண்ணுங்க அப்படின்றாங்களே. இல்லை அதுதான் சொல்கிறேன். அப்போ இந்த காவலர்கள் வந்து அந்த ஜுவல்ஸ் விஷயத்தில் நடந்துக்கிட்ட விதம் பார்த்தீங்கன்னா முதல்ல நிகிதாவே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கணும் ஒரு காலம் வரைக்கும் விசாரிக்க. அதான் சொல்கிறேன், இதில் தான் மர்மம் இருக்குது. ஏன்னு சொன்னால் நிகிதா வந்து உண்மையிலே அந்த ஜுவல்ஸ் வண்டியில் வச்சுருந்தாங்களாம், இல்லை அவங்களுக்கு உரியவர்கள் யாருக்குன்னா கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு சும்மா பொய்யான கேஸ் வந்து இதேமாரி தொலைஞ்சிச்சின்னு சொல்லிட்டான். ஏன்னா அப்படியெல்லாம் நடக்குதா இல்லைங்களா, உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி இருக்குது. ஒரு கால் வேற எங்கன்னா வந்து வச்சுட்டு இங்கே தான் வச்சேன்னு சொல்லி ஒரு பொய் போட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசாரணை அதிகாரி முதல்ல நிகிதா என்ற அந்த பெண்மணியை விசாரணை வளையத்துக்கு கொண்டு வந்து விசாரித்து அதுக்கப்புறம் தான் சிஎஸ்ஆர் போட்டு அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் தான் விசாரணைக்கு கொண்டு போயிருந்தோம். பட் இதில் சிஎஸ்ஆர் இல்லை, எஃப்ஐஆர் இல்லை, அந்த பெண்ணு நிகிதாவை விசாரணை கூட பண்ணல, புகார் கொடுத்து மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு அவனை கூட்டின்னு போய் இந்த அளவுக்கு கடுமையாக தாக்கியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி மறைஞ்சுள்ள மர்மங்கள் என்னன்றது தான் அதிசயமா. மக்களும் பல கேள்விகள் எழுப்புறாங்க, ஊடகங்களும் பல கேள்விகளை எழுப்புறாங்க, அரசியல் கட்சியினரும் பல கேள்விகள் எழுப்புறாங்க. அந்த நிகிதா அப்படின்ற பெண் வந்து இங்கே அஜித்குமார் அப்படிங்கிற அந்த இளைஞன் வந்து உயிரிழந்துட்டான்னு தெரிஞ்சோடனே அம்மாவையும் கூட்டிட்டு கார் எடுத்துட்டு கோயம்புத்தூர் போறாங்க, திருப்பூர் போறாங்க, அப்படியே சுற்றுப்பயணத்திலே இருக்காங்க, வீட்டிலேயே இல்லை. நேற்றைக்கே தான் அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க, அங்கேருந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து அவங்க தலைமுறை ஆயிட்டாங்க. பல கேள்விகள் எழுப்பியிருக்கோம். கோயம்புத்தூர்ல போய் பார்த்தோன்னா பொதுமக்களே வந்து பிடிச்சி ஒப்படைக்கிறாங்க, இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையினருக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனால் காவல்துறையினர் போய் பிடிக்கல, அவங்கள விட்டுடுங்க, அவங்கள ஏன் லாக் பண்ணுறீங்க, விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா திருப்பூர் போகிறாங்க. அப்படிங்கும்போது அப்போ கேள்விகள் சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டும் ஒருத்தரை வந்து பிடிச்சி விசாரிக்க முடியாது அப்படின்னு தான் காவல்துறையினர் சொல்கிறாங்களா? அப்போ அஜித்குமார் மேலே மட்டும் ஏன் அப்படி ஒரு சந்தேகத்தின் பேரில் இப்படி ஒரு விசாரணை நடந்தது அப்படின்ற கேள்வி வருது. இல்லை இல்லை அதுதான் இப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ அந்த நிகிதா பெண்மணியை பற்றி நான் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிட்டு வர்றது, யார் அந்த நிகிதா, ஏன் இவ்வளோ திமுக அரசு கெட்ட பேர், போலீஸு கெட்ட பேர், அப்படி இருந்து நிகிதாவை மறைக்க பார்க்குறாங்களே இந்த ஊடகம் எல்லாமே சேர்ந்து மறைக்கிறாங்க. அதன் பிறகு தான் இப்போ தான் நிகிதாவுடைய இன்டர்வியூ எல்லாம் வந்து நிகிதா யாருன்னு வருது. நிகிதா யாருன்னு வரும்போது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய இவர் இருக்காரு திருமாறன் வந்து திருமணம் பண்ணி ஒரே இரவுலேயே வந்து அவரை விட்டுட்டு ஓடி இருக்கு. அப்போ இது எல்லாம் எவ்வளோ கேஸை விட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு தில்லாலங்கடி பொண்ணா இருக்கும் இது. அப்போ எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலைகள்லாம் வந்து சாதாரண பெண்மணியால் செய்ய முடியாது. திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றி பண்றதெல்லாம் வந்து சாதாரண எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவ அப்படின்றாங்க. எறும்பு கூட நினைக்காதவங்க அப்போ எப்படி வந்து ஒரு திருமணம் பண்ணி அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சு ஒரு நாள் கூட அவரு கூட மனைவியை வாழாம நீங்க அவர் மீது அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சு வரதட்சணை கொடுமை அது இதுன்னு சொல்லி வழக்கு போட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் கிட்ட வாங்கியிருக்கீங்கன்னா இது வந்து ஏதோ புரளி அப்படி இல்லை, சம்மந்தப்பட்டவரே வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டார். அப்போ அந்த பெண்மணி எப்படியாப்பட்ட பெண்மணி, அப்போ அவங்களுக்கு பேக்கப்பு எப்படி இருக்கும்? பேக்கப்ல அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ் எல்லாம் போய் பார்க்கும்போது பாஜகவுக்கு ஆதரவாளராக தான் அவங்க தொடர்ந்து இருந்திருக்காங்க.
நானே சொல்கிறேன், பாஜக, அதிமுக, திமுக ஆதரவாளர்கள் வேறங்க. பட் அதுக்கு அதிகாரம் வந்து அவங்க சொன்னதை கேட்டிருக்காங்கல்ல, இதுதான் நீங்கள் பார்க்கணும். அதிகார வர்க்கம்னு இருக்கு இல்லையா? இப்போ நான் கூட தான் திமுகவுக்கு அகென்ஸ்டாக இருக்கேன். எத்தனையோ போலீஸ் ஆஃபீஸர் நான் சொன்னால் செய்யக்கூடிய நபர்கள் எத்தனையோ இருப்பாங்க. புரியுதுங்களா? இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ திமுக ஆண்டுகிட்டு இருக்கு, ஒட்டுமொத்த போலீஸ் ஆஃபீஸர், ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டும் வந்து நமக்கு எதிராக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அது அதிமுக ஆட்சியில் இருக்குது, திமுக காரனெல்லாம் வந்து எதிராக அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எந்த ஒரு அதிகாரிகளும் அப்படி இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் ஆதரவாளர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பாஜகக்காரங்களாக பாஜக ஆதரவாளர்களாக இருந்தாலும் மேபி வந்து ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது பெரிய அளவில். ஒரு கால் புகார் கொடுத்தோம், காவல் நிலையத்தில் அவங்க கொசுக்கடியில் உட்காந்து வந்து வேலை செய்யணும்னா அந்த கடுப்பில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. அதன் பிறகு தான் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு, யார் என்ன இப்படி விசாரின்னு. அப்போ இவங்க அந்த காவலர்கள் 5 விசாக்கு சொன்னால் ₹1 செஞ்சிட்ட மாதிரி தெரியுது என்னுடைய பார்வை. சரி, ஓகே. அநியாயமாக ஒரு உயிர் போயிருக்கு. அதுக்கு யாராலையும் அவங்களுக்கு என்ன கொடுத்தாலும் அது ஈடு ஆகாது. அரசை வந்து உதவித்தொகை கொடுக்குறாங்க, வீடு கொடுக்குறாங்க, வேலை கொடுக்குறாங்க, இதெல்லாமே உயிரை மீட்டு கொண்டு வந்துருமானா கொடுக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் விசாரணை அப்படிங்கிறது நேர்மையாக போயிட்டுருக்கு நீங்கள் பார்க்குறீங்களா? 5 பேர் பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க, டிஎஸ்பி எஸ்ஐலேருந்து எல்லாருமே விசாரிக்கிறாங்க. நீதிமன்றம் வந்து நீதிபதி வந்து ரொம்ப கடுமையாக வந்து விசாரணையை கொண்டு போகிறாரு. அவருடைய கேள்விகளால் தான் இவ்வளோ அரெஸ்ட் ஆகட்டும், இல்லை சஸ்பெண்ட் ஆகட்டும், எல்லாமே நடக்குது அடுத்தடுத்து. அப்படிங்கும்போது இது விசாரணை எப்படி போகுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, நீதிபதிகள் கடுமையை காட்டுறாங்க, இதெல்லாம் வந்து கண்துடைப்பு நாடகமாக தான் நான் பார்க்குறேன். எப்படி சார் முடிச்சு கொலை எப்படி சாதாரண மக்களுக்கு என்ன பனிஷ்மென்ட் கொடுப்பாங்க அதை கொடுத்துருக்காங்க. இதே நீதிமன்றங்களில் உண்மையிலே பாதிக்கப்பட்ட நபர்கள், இது போன்ற காவல்துறை அதிகாரிகள், சிறைத்துறை அதிகாரிகள் மீது புகார்கள் இது பதிவு பண்ணி வழக்கு பதிவு பண்ணி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வழக்கு இதே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த வழக்குகளை விரைவுபடுத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுத்திருந்தா இன்னைக்கு அஜித்குமார் என்ற ஒரு மரணமே ஏற்பட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து அஜித்குமாருக்காக நீங்க பொங்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப எத்தனை வழக்குகள் நிலுவையில் இருக்கு? பொதுநல வழக்குகள் என்ன சொல்றேன். இல்ல நான் என்ன பேசுறேன்னா, சீமான் அவர்களோட நீங்க சொல்றது கேட்கக்கூடியது நியாயமான கேள்விதான். இதுக்கு முன்னாடி 24 காவல் நிலைய மரணங்கள் நடைபெற்றிருக்கு. அதுல எல்லாம் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா நியாயமான கேள்விதான். ஆனா இப்போ சீமான் அவர்கள் இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு, தடைமீறி போராட்டம் பண்ணுவோம் அப்படிங்கிறது இந்த அஜித்குமார் சம்பவத்துக்கு. அப்போ இந்த வழக்கு முறையாக தானே விசாரிக்கப்பட்டு வருது. அப்ப மீண்டும் மீண்டும் போராட்டம் அப்படிங்கிறது அரசியல் நோக்கத்திற்காக தானே. நீங்க 6 பேரை கைது பண்ணி 6 பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யாரு? அப்படி ஒருத்தர் இல்லைன்றாங்களே. நம்மளுடைய அப்ப இல்லாம தன்னிச்சையா இந்த காவலர்களுக்கு அப்படி ஒரு அனுமதி இல்லை. டிஎஸ்பி விசாரிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அப்படி ஒரு அனுமதியே காவலர்களுக்கு எந்த நீங்க ஒண்ணு பாருங்க, எந்த ஸ்டேஷன்ல நானும் பல வழக்குகளை எதிர்கொண்டவன், நானே பல வழக்குகள் பாதிக்கப்பட்டவன். எந்த ஒரு வழக்கும் கான்ஸ்டபிளா வழக்கு பதிவு செஞ்சு கான்ஸ்டபிளா விசாரணைக்கு போறோம்னா முடியாது. நமக்கு தெரிஞ்ச கான்ஸ்டபிளா இருந்தா கூட, சார் அது என்னன்னு பாருங்க சார்னா, நீ வந்து புகார் கொடு, இன்ஸ்பெக்டர் கையெழுத்து போட்டு இன்ஸ்பெக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா நம்ம விசாரணை பண்ணலாம். நானா பண்ணக்கூடாது. ஏன்னா அது அவங்களுடைய புரோட்டோகால். அது புரியுதுங்களா? அதை மீறி நடக்க மாட்டாங்க. அப்ப இதுக்கு இப்படி நடந்தாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? யாருமே எஸ்ஐ விசாரிக்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாங்க. மானாமதுரை டிஎஸ்பி இதுல எதுக்கு இன்வால்வ் ஆனாரு, எதுக்கு சிறப்பு தனிப்படை வந்துச்சு அப்படின்னு தனிப்படையை கலைக்கிறதுலேருந்து நீதிமன்றம் வந்து அந்த டிஎஸ்பியை இன்னைக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவர் விசாரணை முடிஞ்சு எப்படி போனார் ஆட்டோல, நீங்க பார்த்துருப்பீங்க அந்த காட்சியெல்லாம். அப்போ விசாரணை முறையாக தானே போயிட்டு இருக்கு. மீண்டும் மீண்டும் போராட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக அப்படிங்கிறத என்னுடைய போராட்டம், ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டங்கள், கண்டனங்கள் இது எல்லாமே வந்து பாதிக்கப்பட்ட அந்த அஜித்குமாருக்கு 10 விசாக்கள் ஆயிருக்கு இல்லை. அதே நேரத்தில் அஜித்குமார் போல இன்னும் பல பேருடைய உயிர்கள் இது போன்ற கஸ்டடி டெத் ஆகக்கூடாதுன்றது தான் இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து செய்கிறாங்க. இப்போ இதே திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஜெயராஜ் பிலிக்ஸ் விஷயத்தில் ஏன் நீங்கள் அவ்வளோ சிரத்தை எடுத்தீங்க? ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் பிலிக்ஸ்ன்னு சொல்லி போர்டு வச்சுட்டு வச்சிங்களா இல்லையா? உங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சன் டிவி உட்பட, கலைஞர் டிவி உட்பட அத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் விவாத பொருள் ஆக்குனீங்களா இல்லையா? இப்போ எங்கே போனீங்க? ஏன் சைலண்ட் மூடில் இருக்கீங்க? அன்னைக்கு ஒரு நியாயம், இன்னைக்கு ஒரு நியாயமா? அன்னைக்கு வந்து ஜெயராஜ் பிலிக்ஸுடைய குடும்பத்தார் அழுகிறது என் இதயம் கணக்குது என்றது உங்களுடைய ட்வீட் இன்னும் கூட நம்ம கண்ணுக்கு வந்து போகுது. இதெல்லாம் என்ன அர்த்தம்? புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இது எதிர்கட்சிகள் அரசியல் ரீதியாக இல்லாமல் கூட இது மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய செயல் தான். இதில் தீர்வு கிடைக்குமா? கிடைக்காது. அவங்க அரசியலுக்காக பண்ணலாம், அரசியலுக்காக இல்லாமல் கூட பண்ணலாம்.
தீர்வு கிடைக்குமா கிடைக்காது. ஆனால் அந்த வழக்கில் வந்து என்ன ஆகும் சொன்னால் ஒரு ஸ்ட்ராங்கு ஒரு 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 ஆதாரபூர்வமான வழக்கை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அடிப்படை தான் இது. ஏன் சொன்னால் சரி. ஏதாவது நம்ம தவறு இழைத்தா கூட எதிர்க்கட்சிகள் விடாது. சரி, ஓகே. அதுக்கு தான் சீமான் பண்றாரு. அதுக்கு தான் நான் அதிமுக பண்ணுது, பாஜக பண்ணுது, எல்லா அமைப்புகளும் ஓகே. அதுக்கு பாஜக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. 3ஆம் தேதியே நாம் தமிழர் கட்சி சார்பா பண்ணிட்டாங்க. இப்ப தாவேகாவும் அனுமதி கேட்டிருந்தாங்க. தாவேகாவுக்கு போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. காவல்துறை பாதுகாப்பும் வழங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நாம் தமிழருக்கு கொடுக்கப்படல. ஏன்னு நினைக்கிறீங்க? இல்ல நாம் தமிழர் கட்சி நீதிமன்றம் போய் எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கல. காவல்துறையில புகார் கொடுத்துருக்காங்க. இது இப்போ மனு கொடுப்பாங்க. கேட்டிருந்தாங்க. காவல்துறையில மறுத்திருக்காங்க. அதுக்கு தான் அவர் சொல்றாரு, எனக்கு பாதுகாப்பு தடை கேட்கலையா, நான் வந்து அனுமதி தான் கேட்கிறேன். நீங்க அனுமதி கொடுக்க நான் நடத்துவேன். சரி, கேஸ் போட்டுக்க அப்படின்றது. சரி. ஆனா விஜயை பொறுத்தவரையிலும் என்னன்னு சொன்னா, எல்லா விஷயத்தையும் நீதிமன்றம் போறதே அது அரசியல் இல்லைன்னு. விஜயை பொறுத்தவரையிலும் அவர் அரசியலில் ஜீரோவா இருக்காரு. எல்லா விஷயத்துக்குமே நீதிமன்றம் போய் அனுமதி வாங்கி அதன் பிறகு தான் போராட்டம் நடத்துவோம்னு சொன்னால் அது எந்த வகையில் அது போராட்டமாக இருக்கும்? அது எப்படி மக்கள் பாதிக்கப்படுறாங்களா, அரசு பயங்கரவாதத்துக்கு ஆளாகிறாங்களா, உடனே களத்தில் இறங்கணும். அப்போ உங்கள் மீதே பல வழக்குகள் விழுந்தாலும், உங்களை நீங்கள் கைது செய்யப்பட நேரிட்டாலும் சரி, நான் மக்களுக்காக பாதிக்கப்பட்ட போராட்டத்துக்கு அவர் வரணுமே கைது பண்றதுக்கு. அவர் தான் வரமாட்டாரு. உண்மையான விஷயம் இதுதான். கல அரசியல் இன்னும் அவர் இறங்கலையே. உதாரணத்துக்கு நான் அதான் சொல்றேன். நான் அது சீமானை வந்து விஜய் கூட ஒப்பிடாதீங்க தயவு செய்து. விஜய் வந்து ஒரு கார்ப்பரேட் அரசியல். அவர் வந்து பிறக்கும் போதுலேருந்து தங்க ஸ்பூன்ல தான் சாப்பிட்டவர் அவர். விஜய் சீமான் அப்படி இல்லை. குறைஞ்சது அதுக்கு முன்னாடி விடுங்க, அவருடைய திரைத்துறையில் அவருடைய வாழ்க்கை மற்ற வாழ்க்கையில் அவர் இன்னைக்கு 14 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு 14-15 வருஷமாக இன்னைக்கு அரசினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு எல்லாம் களத்தில் நிற்கிறாப்புல. எல்லாம் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த ஓட்டு நமக்கு விழுமா விழாதான். இன்னைக்கு இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்கு ஒரு கட்சி வந்து தன்னிச்சையாக எல்லா மாவட்டங்களையும் போராட்டம் பண்ணதுன்னா விடுதலை நாம் தமிழ் கட்சி தான். விடுதலை சிறுத்தை முஸ்லீம் நடத்தின போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் வந்து பேசியிருக்கு. முஸ்லீம் நடத்தின போராட்டத்தில் வந்து கம்யூனிஸ்ட் பேசியிருக்காங்க. முஸ்லீம்கள் நடத்த இதில் வந்து திமுக பேசியிருக்காங்க. ஆனால் திமுக சார்பாக நடத்தினாங்களா, விடுதலை சிறுத்தை சார்பாக நடத்தினாங்களா, கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஆனால் சீமான் சார்பாக நடத்துனாங்க. அப்போ சீமானுக்கு அந்த இஸ்லாமியருடைய வாக்கு விருதா இல்லை. கண்ணை மூடிட்டு இன்னி கூட திமுக தான் போட்டுருக்காங்க என் சமுதாயம். புரியுதுங்களா? ஆனால் அவர் நடத்தினார். அதனால் அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்றதுக்காக இந்த போராட்டம் மக்களுக்கு ஆதரவான இந்த அரசினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை தொடர்ந்து எதிர்க்கலை அவர். ஏன்னா நான் தூரமாக இருந்து பார்க்குறேன். நானும் ஒரு நீண்ட காலமாக இந்த அரசியலில் யார் எப்படி பொய் பேசுகிறேன், யார் எப்படி வந்து மக்களுக்கு ஒரு இதுவாக ஒரு பேசி முழு இதெல்லாம் இல்லாமல் யதார்த்த எதிர்ப்பு அரசியல் ஈடுபட்டுட்டு வராப்புல. அப்படின்னும் போது இதை நம்ம வெல்கம் தான் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து யாருக்கோ கட்டுப்பட்டு அடங்கி ஒதுங்கி போகிறாங்க. அது அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், பிஜேபிக்கு கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. ஊழல்ன்ற விஷயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, கட்டுப்படுறாங்க. சீமான் அப்படி எந்த ஊழலும் பண்ணல, எந்த ஆட்சி அதிகாரமும் அவர்கிட்ட வரல. அதனால் ஊழல் குற்றச்சாட்டு அவர் மீது வரப்போவதில்லை. ஏறி அடிக்கிறாருன்னும் போது நம்ம ஆதரிக்காமல் எப்படி எதிர்க்க பொறுத்திருந்து பார்க்கலாம். அதையெல்லாம் விஜய் தொடர்பான கேள்வியை வச்சோன்னே அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. கூட்டணி போவதற்கு எதுக்கு கட்சி, போய் சேர்ந்துட்டு போக வேண்டியதானே அப்படின்றாரு. அவன் வந்து ஹோல்சேல் டீலர், நீங்கள் ரீட்டைல் டீலரா? இப்போ அது எப்படி? இப்போ நாங்கள் வந்து மேதகு பிரபாகரனின் பிள்ளைகள், அவருடைய வழி நடக்கிறோம், அவர் பெரியார் வழி நடக்கிறேன் அப்படின்றாரு. எதுக்கு கட்சி, போய் அவங்களோட சேர்ந்துக்க வேண்டியதானே அப்படின்றாரு. கூட்டணி போகணுமா போக வேணாமா அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த கட்சியினுடைய தனிப்பட்ட விருப்பங்கள். அதையே இவர் விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு நல்ல நெறியாளர், நல்லா சிந்திப்பீங்க. நீங்களே சொல்லுங்கள், சீமான் சொன்னது தவறு. இல்ல அது அவருடைய விருப்பம் தானே. கூட்டணி போவதோ தனித்து போட்டியோ இல்ல. இப்போ 15 வருஷமா தனித்து போட்டிடுறாரு. அவர் சார்ந்தவங்களுக்கு இல்ல அவரை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு சீமான் அவர்களால என்ன பண்ண முடிஞ்சதுன்னு இருக்குல்ல. எப்படி வெற்றியை பெற முடியாம என்ன பண்ண முடியும்? வெற்றி பெற்றிருந்தா இன்னைக்கு அவரு மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்திருந்தாரோ அதை பண்ணிருப்பாரு. வெற்றி பெற முடியல, வெற்றி பெற வைக்கலையே, நீங்க ஓட்டு போடலையே. அதான் முடியல அப்படின்னு தனித்து நின்னு போட்டிட்டு வெற்றி பெற முடியல அப்படிங்கும்போது மக்களுக்கு என்ன நல்லது பண்ண முடியும்? விஜய் என்ன சொல்றாப்புல, திமுக அதிமுக மாற்ற நான் ஒரு சக்தின்றப்ப, அதிமுகன்ற பேரையே அவர் பயன்படுத்த, சரி ஏதோ ஒரு மாற்று சக்தியா நீங்க வரீங்கன்னா அப்ப மாற்றுன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தல, மாற்றுன்னு வருது. திமுக ஊழல் கட்சிகளுக்கு எதிராக மாற்றாகன்னும் போது அப்போ நீங்க வந்து மாற்றானும் போது அதே போர்வை தான் நீங்க போத்துக்கிட்டு அரசியல் பண்றீங்க.
எந்த நீங்க மாற்றுன்னு சொல்றீங்களோ அவங்க ஆண்டுட்டு இருக்காங்க, ஆண்டவங்க இருக்காங்க. அவங்களுடைய அதே அந்த அழுக்கு போத்துட்டு வந்து தான் நீங்க அரசியல்ல இறங்குறீங்க. இதுதான் சீமான் இலகுவா என்ன சொல்றாரு, நீ இதை நீ இதை ஏத்துக்கிறதா ஏன் தனியா வச்சிருக்க, அதுல போய் சேர்ந்துரு. இல்ல அவர் கூட்டணி போறேனே சொல்லல. நான் தான் முதல்வர் வேட்பாளர், நாங்க வந்து தனித்து தான் போட்டி. அதாவது பாஜகவோடு மறைமுக கூட்டணியோ நேரடி கூட்டணியோ கிடையாது. திமுக அதிமுக போல நாங்க கொஞ்சம் கொள்ளாம மாட்டோம் அப்படின்றாரு. ஆசை இருக்கு, முடியுமா முதல்வர் இல்ல அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்புறம் நீங்க இந்த இடத்துல வந்து விஜய் இப்படி விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? எதுக்கு கூட்டணி போறீங்க? நீ அரசியல் இல்ல, செருப்படி பட்டு தான் ஆகணும், விமர்சனத்துக்கு உள்ளாகி தான் ஆகணும். இது பண்ண கூடாதுன்றதெல்லாம் விதி. அவரு அதிமுகவோட நாங்க கூட்டணிக்கு போறோம்னு சொன்னா, பாஜக கூட்டணிக்கு போறோம்னு சொன்னா இந்த விமர்சனத்தை வைக்கலாம். தனித்து போட்டி, நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு அறிவிச்ச பிறகு ஏன் இந்த விமர்சனத்தை வைக்கணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்லை, நீ உன்னுடைய ஆரம்பமே தடுமாற்றம் இருக்க. நீ இத்தனை நாளாக வந்து இப்போ நடித்து பல லட்சம் கோடி ரூபாய் சம்பாதிச்சு உள்நாடு வெளிநாடுன்னு முதலீடு பண்ணி அதில் விட வருமானத்தில் சொகுசாக வளமாக வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ பரந்தூர் விமான நிலைய போராட்டத்துக்கு கூட ஒரு 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து நின்றுட்டு கேரமலில் நின்று பேசிட்டு வந்த அந்த மண்ணு கூட உன் காலில் படலை. இன்ன வரையும் உன்னுடைய போராட்டத்தில் அந்த மண்ணு கூட காலில் விழு. அந்த மாதிரி சூழல் தான் நீங்கள் இருக்கீங்க. அப்படி இருக்கும் போது உங்களுடைய அரசியல் எதிர்காலம் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, நில்லுங்க, நின்று தெளிவான பதில் சொல்லுங்க. நான் தேர்தலில் தமிழக மக்களை நம்பி நிற்கிறேன். நான் வந்து தமிழக மக்களுக்காக நான் என்னென்ன செய்ய போகிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு வாக்களிச்சிங்கன்னா நாங்கள் வெற்றி பெறுவோம். வாக்களிக்கிறதுனால நான் மக்களாக தான் இருப்பேன். ஏன்னா கமலஹாசன் போனோடே இப்படி தான் முதல்வர் கனவுலேயே வந்தார், கிடைக்கலன்னு மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு, கட்சியை வந்து திமுக கிட்ட விற்றுட்டு போயிட்டார். போனாரா இல்லையா? ஒரு எம்பி சீட் வாங்கிட்டு, மேல்சபை எம்பி சீட் வாங்கிட்டு, அப்போது நீங்கள் வந்த உடனே முதல்வர் ஆகணுமா? என்ன நீங்கள் சார் ஓட்டு போட்டால் ஆக போகிறாரு, ஓட்டு போகலைன்னா பல தேர்தல்களை சந்திக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடியே ஏன் இவ்வளோ விமர்சனம்? இல்லை, நான் அதுக்கு உங்ககிட்ட கேட்குறேன். அதுக்கு முன்னாடியே முதல்வர் வேட்பாளர் நான் தான், விஜய் தான் அப்படின்னு நீங்கள் அறிவிக்கிறீங்க. நான் கேட்குறேன், கட்சி தலைவர் தானே சார் முதல்வர் வேட்பாளராக இருப்பார். அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் இன்னும் இல்லை விஜய், அதாவது தமிழ் தேசியம்னு நம்ம மட்டும்தான் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த தமிழ் தேசிய பங்கு போட வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு யார் பங்கு போடுறாங்க? தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது இரு கண்கள் சொன்னாரு. அன்னைக்கே லாரியில் அடிபட்டு செத்துருவேன்னு விமர்சிக்கிறாரு. ஏன் இவ்வளவு கோவம் வருது? அதாவது சீமானுடைய கொள்கையே திராவிட பெருவாரியான கூட்டம் அங்க கூடுது, நம்மளுடைய தமிழ் தேசியத்தை அவரும் பேசுறார் அப்படிங்கிற ஒரு கோவமா? நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டில் வந்து கடந்த 50 ஆண்டுகளா வந்து திராவிடத்தை உள்ளடக்கிய அரசியல் கட்சிகள்லாம் உருவாகிட்டே இருக்கு. அதை மீறி யாருமே அரசியல் பண்ணல. சீமான் தான் முதல் தடவை அந்த அரசியலை இல்ல தமிழ் தேசியம் மட்டும்தான் பேசணும், திராவிடம் பேசக்கூடாதுன்னா வேல்முருகன் பேசுறாரு, என் வைகோ அவர்கள் பேசுறாரு, எல்லாருமே தான் பேசியிருக்காங்க. இவர் மட்டும் தான் பேசணும், புதுசா யாரும் வந்து பேசக்கூடாது அப்படின்றாரா சீமான் அவர்கள்? அது அப்படி சொல்லி சீமான் அப்படி சொல்லி, அதனாலதான் ஒரு கோவம் வருது. கோவம் இல்லை, யதார்த்தத்தை லாரியில் அடிபட்டுச்சாவன் ஏன் சொன்னாரு? அதுக்காக தானே சொன்னாரு. கொள்கைன்றது ஒன்று வச்சுக்கிட்டே இறங்கினா அரசியலில் வெற்றி பெற முடியும். இனி தமிழகத்தில் வந்து கொள்கை உள்ள கட்சி ஒன்று வெற்றி பெறலையே 15 வருஷம். இல்லை, நானும் சொல்றேன் 15 வருஷமா வெற்றி பெறணும். அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இல்ல அந்த மக்களுக்காகவும் ஒண்ணுமே பண்ண முடியலையே. தேர்தலில் வெற்றி பெறாம எப்படி மக்களுக்காக வேலை செய்ய முடியும்? அப்ப வந்து ஒத்த சீட்டு வாங்கியிருந்தாலும் இல்ல கூட்டணியில யாரோட இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயமாவது பண்றாங்களா? அப்புறம் ஏன் அவங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? தமிழ் தேசியம் இல்ல, ஒரே ஒரு விஷயம், சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் பேசுறாரு, தமிழ் தேசியமே எங்க உயிர் கொள்கைன்றாரு, மேதகு பிரபாகரன் அவர்கள் வழியில தான் நாங்க நடப்போம் அப்படின்றாரு. அந்த மக்களுக்கு ஏதாவது நியாயத்தை நாங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றாரு. அப்போ அதே விஷயத்த தமிழ் தேசியத்தை யார் பேசினாலும் அவங்கள நட்பா தானே பார்க்கணும். ஏன் பகையா பாக்குறாரு? யார் தமிழ் தேசியத்தை நட்பா பாக்குறாரு? ஏன் பகையா பாக்குறாரு சொல்லுங்க? யார நட்பா பாக்குறாரு அவரு? நான் தமிழ் தேசியமே எனது ஒரு கண் அப்படின்னு விஜய் சொன்னா விஜய் நட்பா தானே பார்க்கணும். ஏன் பகையா பாக்குறாரு? ஏன்னா திராவிடம் வேற தமிழ் தேசியம் வேறன்னு சீமானுடைய கோட்பாட்டு கொள்கையில அவர் அரசியல் பண்ணிட்டு வர்றாரு. ரெண்டும் ஒன்று தான். நீங்க அதை குழப்பி விட்டீங்கன்னு சொன்னா ஒன்று சாம்பாரா இருக்கட்டும், இல்ல அது என்ன கருவாட்டு சாம்பாராக, இது ஏதோ கேட்கறது நல்லா தான் சார் இருக்கு. நாளைக்கு பாஜகவே வந்து ஈழத்துல வந்து போர் நடந்தது உண்மைதான், அங்க வந்து இனப்படுகொலை நடந்தது உண்மைதான் அப்படிங்கறத நாங்க வந்து ஏத்துக்கிறோம், அது வந்து அவங்களோட கோரிக்கைகளை நாங்க பண்றோம் அப்படின்னா அப்பயும் வந்து இதே தான் பேசிட்டு இருப்பாரா சீமான் அவர்கள்? யார் பண்ணாலும் நமக்கு தேவை என்னவோ அதுதானே. ஈழ மக்கள் வந்து நாடு உலகம் முழுக்க பரவி இருக்காங்க, அவங்களுடைய தேவை என்ன, கோரிக்கை என்ன, அதை யார் நிறைவேற்றினாலும் வரவேற்க தானே வேணும். சீமான் வந்து இப்படி பிரஸ்காரங்களை கூப்பிட்டு விஜயை பற்றி பேசுறாரு. நீங்க தான் மைக் பண்ணிட்டு விஜய் இப்படி சொல்லியிருக்காரு பண்றதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இல்ல நீங்க விஜய் பத்தி இப்படி பேசிட்டு நீங்க என்ன பேசும்போது அவரு அதுக்கு பதில் சொல்லிட்டு போறாரு. என்ன உள்ளத்துல என்ன இருக்கோ அது உதட்டுல வெளிப்படுத்திட்டு போறாரு. இது என்ன தவறு? இந்த கேள்விக்கு யாருன்னா என்கிட்ட பதில் கேட்டாலும் நானும் அதான் பதில் சொல்லுவேன்.
ஒண்ணு இப்படி இல்ல அப்படி இரு. நான் சரி, 2 அவரோட பக்கமா இருக்கேன்னு ஆதங்கங்கள், அவருடைய உள்மனசு, இதுல படத்துல எல்லாம் சொல்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ் நினைச்சு பல நேரங்கள் வெளியில பேசுறாரோ என்னவோ தெரியல. விஜய் அவர்களுக்கு போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. பிளஸ் அந்த 4 முனை போட்டிங்கும் போது அதையுமே சீமான் சரி, அவர்கள் வந்து ஏற்றுக்கல. விஜய் போவாப்லையா அந்த போராட்டத்துல? அது அவர் சொல்லணும், இல்ல ஆண்டவன் சொல்லணும். எப்படிங்க நீங்க விஜய் கட்சியில இருக்கிறவங்களுக்கே தெரியலையே. அப்போ இது போன்ற அரசியல இது போன்ற நபரை முதல்வர் ஆக்கிட்டா நாளைக்கு முதல்வர் ஆயிட்டு இப்ப 4 முனை போட்டிங்கிறது கூட அவர் ரசிக்கல. சீமான் அவர்கள் வந்து ரசிக்கல. நீங்க முன்னாடியே சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி என்னையும் விஜய் வந்து ஒரே தட்டுல எடை போடாதீங்க அப்படின்றாரு. என்னதான் விஜய் புதுசா வரக்கூடிய அரசியல்வாதியா இருந்தாலும், சீமான் அவர்கள் 15 வருஷம் அரசியல் பண்ணியிருந்தா கூட, விஜய் அவர்கள் வரும்போது ஒரு பெருவாரியான கூட்டம் அவர் கொள்கை பேசுறாரா, கொள்கைப்படி நடந்துக்கிறாரா, மக்களோட கள அரசியல் பண்றாரா, ஒரு செய்தியாளர் சந்திப்பு 1000 விமர்சனங்கள் இருக்கு. இது வரைக்கும் மக்களோட மக்களா இறங்கி நிக்கல. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் அவர் கூட்டம் வருது. பல கருத்து கணிப்புகள் இவ்வளோ % வாக்கு எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தும் ஏன் வந்து என்னோட இணைச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு ரீசன்? சினிமா மோகம் அதுதான் விஜய்க்கு இருக்கு. அதை தவிர்த்து அரசியல் வந்து சில பேர் அவரை வந்து எப்படியாவது இறக்கி விட்டு எம்ஜிஆர் எப்படி ஆனாரோ அதே மாதிரி இவரும் விஜயம் ஆயிடுவான். எம்ஜிஆர் வந்து ஒரு திமுகன்ற ஒரு கட்சியில 20 வருஷம் எங்கிட்டு தான் வெளியே வந்தார். அந்த மாதிரி விஜய் வந்து ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில இணைஞ்சு செயல்பட்டு அங்கேருந்து விலகி ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறான்னா லாஜிக்காக அதில் கொஞ்சம் யோசிக்கலாம். ஒன்றுமே இல்லை. இன்னொன்று அந்த ஓட்டப்பந்தயத்தில் வந்து அந்த வரிசையில் கூட நிற்காத முன்னாடி வந்து 4 முனை போட்டி 5 முனை போட்டின்னு சொன்னால் இதில் விஜய் ஒரு முனை போட்டி அப்படின்னு சொன்னால் இதை எப்படி வந்து ஊடகங்கள் எப்படி இதை ட்ரோல் பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன விஜய் அதாவது மீடியாவுக்கு என்னன்னு சொன்னால் விஜயை முன்னிலைப்படுத்தினா வியூவர்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க. இதை தவிர உங்களுக்கு வேற காரணம் எனக்கு தெரியும். அது இல்லை சார். நம்மளை வந்து ஊடகங்கள் வந்து எந்த ஊடகமும் மக்களை வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, விஜய் மாநாடு போடுறாரு, விஜய் கூட்டம் கூட்டுறாரு, போங்க போங்கன்னு எந்த ஊடகமும் மக்களை தள்ளல. அங்க கூட்டம் கூடும்போது விஜய் அவர்கள் கூடிய கூட்டத்துக்கு மாநாட்டுக்கு செயற்குழு இவ்வளவு கூட்டம் வருது அப்படிங்கறத காட்டுறாங்க. இதுல என்ன ஊடகத்துக்கு மேல தப்பு கண்டுபிடிக்கிறீங்க? மாநாடு இப்ப இங்க கூட விக்கிரவாண்டியில போட்டாப்பல விக்கிரவாண்டி போடும்போது விஜய் மாநாட்டு கொடி நடுறீங்க, மாநாட்டு திடலை வந்து புல்டோசர் வச்சு சமன் செய்கிறாரு. மாநாடு போடுறாங்கனாலும் குழி பள்ளம் மேடு இருந்தா புல்டோசர் வச்சு தான் சரி பண்ணுவாங்க. மக்கள் பாக்குறாங்க, இதெல்லாம் காட்டுறாங்க. இதெல்லாம் தலைப்பு செய்தி போட்டீங்களா என்ன? அத மக்கள் தேடி பாக்குறாங்க, அதனால அவங்களும் காட்டுறாங்க. நீங்க மக்களை தான் குறை சொல்றீங்க. அப்போ நீங்க மக்களை நோக்கி தான் இந்த கேள்வியை வைக்கணும். விஜய்க்கு கூடின கூட்டம் மாரி பாமக வந்து வருஷத்துல 3 தடவை கூட்டுறாங்க. அதுக்கு நீங்க என்னைக்குன்னா அப்படி போட்டிருக்கீங்களா? அவ்வளவு கூட்டம் இருந்தா போட்டுருக்காங்க. ஏன் போடல? இப்ப சித்திரை முழுநிலவு மாநாடுக்கு வந்துச்சு, சுத்தி லைவ் அதானே போட்டுட்டு இருந்தாங்க. இல்ல நான் சொல்றேன் சித்திரை மாநாடு மட்டும் இல்ல, அது மட்டும் நிறைய கூட்டம். அதே மாதிரி விடுதலை சிறுத்தை அது போல வருஷத்துக்கு 10 கூட்டம். அதிமுக மாநாடு லைவ் ஃபுல்லாவே காட்டுனாங்க. அதுல சாப்பாடு கொட்டினதை கூட காட்டுனாங்க, சாப்பாடு சமைச்சதை காட்டுனாங்க, என்ன வெரைட்டி இருக்குன்னு காட்டுனாங்க. விசிக மாநாடு ஃபுல்லாவே கொடுக்குறாங்க. ஆனா புல்டோசர் வச்சு நிரப்புனாரு கொடியை வந்து. சீமான் அவர்களுடைய மாநாட்டை அந்த இடம் சதுரப்படுத்தலுக்கு காட்டல. நீங்க 4 கேரவன் வந்து நிக்குது. 4 கேரவன்ல சீமான் அவர்களுக்காக நீங்க வருத்தப்படுறீங்க, அவ்வளவுதான். அதான் 4 கேரவன் நிக்குது. அந்த 4 கேரவன்ல எந்த கேரவன்ல விஜய் இருக்காரு, எந்த கேரவன்ல விஜய் பொண்டாட்டி இருக்கு, எந்த கேரவன்ல விஜய் அப்பா இருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் செய்தி யார் போடுறான்? நீங்க போறீங்களா இல்லையா? சினிமா என்பது ஒரு மோகடா. மக்களுடைய தேடல் என்னவோ அது தொடர்பா நியூஸ் போடுவாங்க. மக்களுடைய தேடல் அதாவது சினிமானா ஒரு மோகம் இருக்கதான் செய்யும். இப்போ அந்த சினிமால அந்த குள்ளமா ஒரு ஆள் இருக்காப்புல பேர் ஜிங்காங் ஏதோ ஒன்று, அந்த ஆள் கூட அன்னைக்கு போகும்போது ஒரு கூட்டமாக சேர்ந்துட்டாங்க. என்னடா நானும் போய் பார்க்குறேன், அவர் நின்று பேசிட்டு இருக்காப்புல. சினிமா இருக்கும்போது ஒரு மோகம் அது வந்து எப்படின்னா மனுஷனுக்கு மட்டும் இல்லை, மிருகங்களுக்கு கூட அது இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து படியேறு பெருமாள் நடித்த நாய் கூட தலைப்பு செய்தி போட்டீங்க, நீங்களா போட்டீங்களா இல்லையா? இறந்துச்சுன்னு போட்டாங்க. அப்போ அது நாயின்னு சொல்லி தவிர்க்கலையே, ஆனால் அந்த படத்தில் நடிச்சது. அப்போ அந்த படம் மோகம், சினிமா மோகம். சினிமா மோகம் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. அரசியல் அவர் மக்களுக்கு ஆதரவாக அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து களத்தில் தொடர்ந்து நின்னா இன்னைக்கு விஜய் எதிர்க்கிற நானே நாளைக்கு விஜய் ஆதரிக்கலாம். சரி, கள அரசியலுக்கு வரட்டும், செய்தியாளர் சந்திப்பு நடக்கட்டும், மக்களோட மக்களாக நின்றுட்டும். மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.